இன்றைய தமிழ் திரையுலகம் புதிய சிந்தனைகளுடனும் துடிப்பான வேகத்துடனும் களமிறங்கும் இளைய தலைமுறையினரின் கைகளில் மேலும் ஒளிர்கிறது. அப்படி ஒரு மின்னல் கீற்றாக தமிழ் சினிமாவுக்கு கிடைத்திருக்கும் இளம் சாதனையாளர்தான் இயக்குனர் டாக்டர் ஜனகன் ஏ. திரைப்படத்தின் ஒரு சட்டகத்தைப் போலவே வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் இவர் பதித்த முத்திரைகள் பிரமிக்க வைக்கின்றன. வெறும் 21 வயதிலேயே 172 விருதுகளை பெற்றிருக்கிறார் என்பது சாதாரணமல்ல. அது கலை மீதான இவரது அசைக்க முடியாத காதலையும் அசாத்தியமான உழைப்பையும் உலகுக்கு உரக்கச் சொல்லும் சாசனம். பல குறும்படங்களை இயக்கி தொழில்நுட்ப திறமையிலும் கதை சொல்லும் நுட்பத்திலும் தன்னை தீட்டிக்கொண்ட இந்த இளைஞர் தற்போது தனது முதல் முழு நீள திரைப்படமான காணாத சுடர் மூலம் சாதனை பட்டியலை மேலும் நீட்டியிருக்கிறார். காணாத சுடர் ஒரு புதிய அத்தியாயம். இசையின்றி வசனமின்றி ஒரு நாட்டியம் நிறைவடையுமா? அதுபோலத்தான் சில தடைகளை உடைக்கும் போதுதான் கலையின் உண்மையான வீச்சு வெளிப்படும். அந்த வகையில் காணாத சுடர் திரைப்படம் ஒரு புதிய இலக்கணத்தை வகுத்திருக்கிறது. த பாத்மேக்கர் நிறுவனம் தயாரித்து இளைஞர் ஜனகன் இயக்கியிருக்கும் இந்த படம் வெறும் திரைப்படைப்பு மட்டுமல்ல, அது ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் 4 உலக சாதனைகளை பதிவிட்டுள்ளது. அவை ஒரே ஒரு லென்ஸை பயன்படுத்தி படமாக்கப்பட்ட முதல் திரைப்படம், ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் படத்தில் வில்லனே இல்லாமல் சவாலாக எடுக்கப்பட்ட முதல் திரைப்படம், படப்பிடிப்பு முடியும் வரை நடிகர்களுக்கு ஸ்கிரிப்ட் பற்றி தெரியப்படுத்தாமல் எடுக்கப்பட்ட முதல் திரைப்படம், 4வது சாதனையாக படத்தின் கதையை எழுத ஆரம்பித்த நாளிலிருந்து துவங்கி மொத்தம் 23 நாளிலேயே முழு படத்தையும் எடுத்து முடித்தது. இப்போ ரீசெண்டா காணாத சுடர் அப்படின்ற ஒரு மூவி பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ 10th 11th 12th காலேஜ் ஒரு 3 இயர், இப்போ நான் மாஸ்டர்ஸ் படிக்கிறேன், எம்எஸ் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறேன். ஸோ கிட்ட ஒரு 7 இயர்ஸாக ஃபீல்டில் ட்ராவல் பண்ணிருக்கேன். அண்ட் ஸ்டார்டிங்கில் 10th ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் சின்னதாக பண்ணிட்டு இருந்தோம். அது 11th 12th வரப்போ ஒரு நேஷனல் அவார்டு வாங்கணும், அப்புறம் அது இன்டர்நேஷனல் அவார்டு ஆச்சு. அப்புறம் ஒரு அவார்டுன்றது இப்போ 172 அவார்டாக ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டாக நிற்குது. ஸோ இப்போ காணாத சுடர் அப்படின்ற ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபியூச்சர் ஃபிலிம் எப்படி ஆரம்பிச்சுது அப்படின்னா, ஒரு 3-4 வருஷமாவே நம்ம சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து, அசோசியேட் டைரக்டரா இருந்து, கோ டைரக்டரா இருந்து, இந்த மாதிரி ஒரு 3 வருஷம் டிராவல் பண்ணியிருந்தோம். ஸோ என்னோட டேரக்டர் பேர் ஜிஜு சார். அவரோட ஒரு 3 படம் பண்ணேன். அவர் மூலியமா ஒரு லிங்க் கிடைச்சிது. ஸோ அவங்க கொடுத்த லிங்கை வச்சு இப்போ காணாத சுடர் அப்படின்ற ஒரு படம் ஒரு 60 பேர் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த படத்துல 14 பேர் லீடா இருக்காங்க. அதுல ஹீரோ நம்ம ஸ்பெசிஃபிக்கா யாருமே காமிச்சது கிடையாது. 14 பேருமே கதையின் நாயகன்கள், கதையின் நாயகிகள் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம படத்துல வில்லன்றது யாருமே கிடையாது. அண்ட் பொதுவாகவே ஒரு படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்கிரிப்ட் எழுதி ஷூட் போறதுக்கு அவங்களுக்கு 3 to 6 months மினிமம் ஆகும். அண்ட் இயர்ஸ் கூட எடுப்பாங்க ஒரு சில பெரிய படம் அப்படின்னா. ஸோ நம்ம படம் ஸ்கிரிப்ட்ல இருந்து நம்ம ஷூட் முடிச்சது ஜஸ்ட் 23 daysல முடிச்சிருக்கோம். அண்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ண யாருக்குமே கதை என்னன்னு தெரியாது. இன்ஃபேக்ட் அவங்க போர்ஷன் கூட அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. அவங்க பேசின டைலாக்குமே மிஸ் மேட்ச் பண்ணி தான் அர்த்தம். ஸோ கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் எடுத்திருக்கோம். ஸோ இது எல்லாமே வச்சு இப்போ ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ உங்க சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ கதையை பத்தி சொல்லணும் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஸ்ப்ரெட் ஹியூமனிட்டி, ஸ்ப்ரெட் லவ் அப்படின்ற ஒரு விஷயத்த டிஃப்ரெண்டா எப்படி சொல்ல முடியும் அப்படின்றத ஒரு டிஃப்ரெண்ட் டேர்மை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் மீடியம்ல சொல்லியிருக்கோம். அது என்ன மீடியம்ன்றதுக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு படத்துல லாஸ்ட்ல ஒரு 7 minutes ஒரு இன்டர்வியூ போர்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இன்டர்வியூ போர்ஷன்ல கிளியராகவே புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா படத்தை தியேட்டர்ஸ்ல பாருங்க. படம் February 20 அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் தியேட்டர்ல. அந்த காணாத சுடர்ல ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே என்ன கதைன்ற விஷயம் உண்மையிலே யாருக்குமே தெரியாது. இன்னொன்று சொல்லப்போ நிறைய பேர் கேட்கலாம், நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தீங்க, டயலாக் பேசியிருப்பீங்க, எப்படி உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி. எங்கள் போர்ஷன் மட்டும் எங்களுக்கு ஒரு சில டயலாக்ஸ் மட்டும் வச்சிருந்தாரு. அதையுமே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக தான் சொன்னார். இதை சொல்லுங்க நாங்கள் எக்ஸ்ட்ரா ஓனா போடணும்னு நினைச்சாலும் எனக்கு அது எதுவுமே வேணாம், நான் என்ன எழுதியிருக்கணும் அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. எங்களுக்கே நாங்கள் ஒரு 4 பேர் 5 பேர் தான் அதில் ஒரு டீமாக இருப்போம். எங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் இருந்துச்சு, என்ன நடக்குது ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வேற யாராவது போர்ஷன் நடக்குது அப்படின்னா, இப்போ நாங்கள் ஒரு சயின்டிஸ்ட் டீம் இருக்கோம், எங்கள் டீம் அந்த ஷூட்குள்ளே போகக்கூடாது, அந்த ஷூட்குள்ளே வரக்கூடாது, செட்டுக்குள்ளேயே நாங்கள் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க. இப்போ மக்கள் நீங்கள் எப்படி எதிர்பார்த்துட்டீங்களோ அதே மாதிரி தான் படம் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம்.
ஃபர்ஸ்ட் கால் பண்ணி கூப்பிடுறப்ப நான் ஒரு கேரக்டர் இருக்கு இதில் நீங்க தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சரி ஸ்கிரிப்ட் அனுப்பி விடுங்க ஜி பார்ப்போம் அப்படின்னு. ஸ்கிரிப்ட் தான் அனுப்புறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியே ஷூட்டிங் டேட் வரைக்குமே ஸ்கிரிப்ட்னா என்னன்னு அனுப்பவே இல்லை. அங்க போனதுக்கு அப்புறம் நான் சொன்னேன், என்ன ஜி ஸ்கிரிப்ட் அனுப்பல ஒன்றும் இல்லை, எப்படி ஜி பண்றது, டைலாக் தெரியாதான் இல்லைண்ணே நான் சொல்றது நான் அதை மட்டும் பண்ணா போதும் அப்படின்னா. சரி அப்படின்னு. இது அங்க அந்த நடந்த விஷயங்கள் எல்லாம் இதுக்கான ஒரு விஷயம் தான்றது எங்களுக்கு தெரியாது. நான் இந்த மூவில காணாத சுடர்ல ஒன் ஆஃப் த கேரக்டர் பண்ணியிருக்கேன் 14 கேரக்டர்ஸ்ல. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஜனகனுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். ஜனகன் சார் வந்துட்டு இதுல த்ரூ அவுட் எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியா அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே கதை தெரியாது அப்படின்ற பட்சத்துலையும் எல்லாருமே ஒரு இன்வால்மெண்ட்டோட எடுத்து இதை ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பேஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இப்போ இதில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்பாட்டில் வந்துட்டு கதை எதுவுமே தெரியாத பட்சத்துலையும் எங்களால் ஒரு ஹோப்போட நடிக்க முடிஞ்சது காரணம் வந்து அவங்க ஹேண்டில் பண்ண விதம். ஸோ அவங்க ஏடிஸாக இருக்கட்டும், டிஓபியாக இருக்கட்டும், ஸோ கதையே தெரியாத பட்சத்துலையும் எங்களோட இமோஷன்ஸை எப்படி வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்க ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து ஜனகனோட நாங்கள் கழிப்பறை அப்படிங்கிற ஒரு மூவி பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஒரு ரிலேட்டட்ல எனக்கு எந்த ஒரு ஆடிஷனும் இல்லாமல் டைரெக்டாக அக்கா இந்த மாதிரி ஷூட் இருக்கும் வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஜனகன் டைரக்டர் சார்ட்டு இருந்து கால் வந்தது. அப்படிதான் நான் வந்தேன். என்ன ரோல் என்ன கேரக்டர் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது ஸ்பாட்டுக்கு வர வரைக்கும். ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் ரோல் கொடுத்தாங்க. ஓகே அது டேரக்டர் சார் என்ன சொன்னாரோ அதை நாங்கள் அங்கே பண்ணோம். ஏன் பண்ணோம் எதுக்கு பண்ணோம்னு ஸ்டில் இப்போ வரையும் எங்களுக்கு புரியலை. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டோரி போச்சு. பட் நான் பண்ண கேரக்டர் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ஸ்டோரி அப்படிங்கிறது தெரியுது. ஸோ உங்களை மாதிரி தான் நாங்களும் இந்த படத்துக்காக எதிர்பார்ப்போடு இருக்கோம். ரொம்பவே ஷார்ட் பீரியட்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மூவி பண்ணியிருக்கான்னா அது ஜனகன் தான். நான் கூட யோசிச்சேன் என்ன இவ்வளோ ஷார்ட் டைம்ல முடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் சரி ஓகே இதுலேயே ஏதோ பேக் ஸ்டோரி இருக்கு அப்படின்ட்டு நான் இது பண்ணேன். ஸோ தேங்க்ஸ் டு ஜனகன் அண்ட் டீம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. எங்க காணாத சுடர் டீம்ல இருந்து நான் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா மூவி ஃபர்ஸ்ட் டே போறப்ப எங்களுக்கு என்ன கதை எதுவுமே தெரியாது. நாங்க பாக்குற ஒரு ஆர்டிஸ்டுமே எங்களுக்கு எப்படி இருந்தாங்கன்னா நீங்க என்ன ரோல் பண்றீங்க அப்படின்னா தெரியாது, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா தெரியாது. இந்த மாதிரி பாக்குற எல்லாருமே தெரியாதுன்னு சொன்ன ஒரே செட் வந்து எங்க செட்டா தான் இருக்கும். ஸோ மூவி வந்து எப்படி வந்திருக்கு எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து எங்களுக்கு இப்போ வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா செகண்டரி ஆயிடுச்சு. ஸோ நீங்க இங்க பார்த்தாலே தெரியும் நாங்க எல்லாரும் வந்து ஒரு மாதிரி ஜாலியா அந்த ஃபேமிலி வைப்ல தான் சுத்திக்கிட்டு இருப்போம். அக்கா தங்கச்சி அண்ணன் மாமா அப்பா ஸோ இந்த வைப்ல தான் வந்து நாங்க எல்லாருமே சுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் எங்க படமுமே இருக்கும். ஸோ எங்க படத்தை மறக்காம தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Actually, this is a debut movie for myself, and it's going to be a major success. Hopefully, the story is new. I think the experience was very nice to get into this movie. The character I played was a bit shorter, but I hope this will be playing a major impact. Waiting for the release. Hopefully, Kanada Sudar will be a successful. Thanks Jackie Balls of Book Record for recognizing your young talent, and thanks Janagan and team for giving me these opportunities. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜிஜு சாருக்கும் டைரக்டர் ஜனகன் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக இந்த படம் வந்துட்டு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜானர்னால முன்னாடியே ஸ்கிரிப்ட் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ ஓகே டேர்ம்ஸ்லாம் நமக்கு முன்னாடியே மெமரியில் இருந்தால் தான் பேச முடியும்னு நினச்சேன். பட் ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா ஸ்பாட்டில் அந்த சீன் ஸ்டார்ட் ஆகிறப்போ கூட எங்களுக்கு ஸ்கிரிப்ட் என்னன்னே தெரியாது. எப்போ கேமரா ரோல் ஆகுதோ அதுக்கு முன்னாடி ஒரு 30 செகண்ட்ஸ் முன்னாடி தான் ஸ்கிரிப்டே பார்ப்போம். ஸோ எல்லாமே லைவாக இருந்தது. எனக்கும் இல்லை எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இது வரைக்கும் அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் இல்லாமல் ஒரு சீனை இங்கே ஆர்டிஸ்ட் யாருமே பண்ணதே கிடையாது. ஸோ இது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இது கொடுத்த ஜனகன் ப்ரோக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோட பேர் அருள். நான் இந்த படத்துல டிஓபியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படத்தை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ்லேயே ஷூட் பண்ணி ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நான் கூட யோசிச்சேன் ஒரு சில ஷார்ட்லாம் எப்படி சிங்கிள்ஸ் யூஸ் பண்ணாங்க கரெக்டாக வருமானு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் நினச்சதை விட அவுட்புட்லாம் நல்லாவே வந்திருக்கு. 23 டேட்ஸில் வந்து ஒரு படத்தை வந்து ஸ்டோரி எழுதி ஷெட்யூல் போட்டு ஷூட் பண்ணி முடிக்குது. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்ணோம். சாப்பிடாம தூக்கம்லாம் சரியில்லை ஒர்க் பண்ணோம். டேரக்டர் பற்றி சொன்னால் இவர் கூட நான் அந்த 2 இயர்ஸாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். டேரக்டர்கிட்ட ஒரு 2-3 ஷார்ட் ஃபிலிம் வந்து இவர் ஷார்ட் ஃபிலிமில் வந்து இவர் கூட வந்து ஆக்ட் பண்ணியிருப்பேன். இது வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு. நான் ஆக்ஷன் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணது வந்து முழுக்க கிரெடிட் பூரா ஜனகன் சாரை தான் செய்கிறோம். அவங்களோட டீம் தான். நான் வந்து அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன். இது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். என்னோட பேர் விஜயகுமார்.
இதில் நான் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது என்ன கேரக்டர்னா எனக்கே தெரியாது அது என்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா கடைசி வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்ட்டு என்கிட்ட கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் எனக்கு இன்ட்ரோ கொடுத்த சத்யானாக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் மூலியமா தான் இந்த டீமுக்குள்ளே வந்தேன். அப்புறம் என்னை செலக்ட் பண்ண டைரக்டருக்கும் சரி மற்ற டீமுக்கும் சரி ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என் நேம் டார்னிகா. நான் மூவிக்கு ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆடிஷன்லாம் போனேன், ஆனால் கிடைக்கவே இல்லை. ஆனால் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜனகன் நான் கால் பண்ணி இந்த மாரி ஷூட் இருக்கு, மூவி ஷூட் இருக்கு அப்படி சொன்னாங்க. அப்போ கால் பண்ணும்போது கேரக்டர் எதுவுமே சொல்ல, மூவி ஷூட் இருக்கு வாங்க ஸ்பாட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸ்பாட்டுக்கு போய் என்ன இது இப்போ வரைக்கும் என் கேரக்டர் இன்னொரு கூட எனக்கு தெரியாது. இப்போ வரைக்குமே மூவி ஃபுல்லா எப்படி இருக்கு நானே தியேட்டர்ல பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நானும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். டாக்டர் ஜனகன் ஏ போன்ற இளம் சாதனையாளர்கள் தமிழ் சினிமாவுக்கு புதிய நம்பிக்கையின் விதைகளை தூவுகிறார்கள். இவரது துணிச்சலான முயற்சிகளும் மரபுகளை மீறிய படைப்பு சிந்தனையும் வருங்கால தலைமுறை இயக்குனர்களுக்கு ஒரு பாடமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. காணாத சுடர் திரைப்படம் விரைவில் திரையில் ஒளிரும் போது இந்த இளைஞரின் சாதனை சுடரும் உலகம் முழுக்க பிரகாசிக்கும்.